பாபாவை நம்பினவங்க யாரும் ஏமாறி போனதே கிடையாது சாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தா நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக நம்ம பாபா நிறைவேற்றுவார். நம்ம பாபா நம்மக்கிட்ட என்ன கேட்குறாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. உண்மையான பக்தி அது எப்படி வெளிப்படுத்தணும்னா அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இந்த ரெண்டு மட்டும் அவருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தாவே போதும் சாய். அவர் நமக்கு காலம் முழுக்க கடன்பட்டவராக இருப்பார், இருந்து கொண்டு இருப்பார், இனிமேலும் இருப்பார். இதுதான் உண்மை. நம்மளுடைய பிரச்சனைங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பாபா கிட்ட அதை சமர்ப்பித்து விட்டு, நீ தான் பாபா என்னை காப்பாற்றுவ, நீ தான் எனக்கு செய்ய போகிற, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா, நீ கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனைங்கள்லேருந்து என்னை மீட்டு கொண்டு வருவ, நீ என்னை காப்பாற்றுவ, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப 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 நம்ம பாபாவுக்கு அவர் காதில் இதை ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன தோணும், இவ எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நம்மளை இவ விடமாட்டா, காலை சுற்றின பாம்பு மாதிரி நம்ம காலை மட்டுமே தான் சுற்றின்னு இருப்பா. அப்படி ஒரு நிர்பந்தத்தை பாபாவுக்கு நம்ம கொடுக்கணும் சாய். இவ நம்மளை விடமாட்டா, நம்மளை விடவே மாட்டா. எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும். குருவோட சோதனை கண்டிப்பாக நிறைய தான் கொடுப்பாரு. எவ்வளவு தரவியோ தாசாயி, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுற வேறு யாரும் கிடையாது, நீ என்னை காப்பாற்றுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை எவ்வளோ சோதிக்கிறியே சோதி, நான் அதுக்கு தயார். கண்டிப்பாக உன்னை தவிர நான் வேறு யாரையும் தேடியும் போகமாட்டேன் பாபா. என்னுடைய அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து நான் உன்னை பார்க்குறேன், என்னோடய குருவாக பார்க்குறேன், என்னுடைய தெய்வமாக பார்க்குறேன். எல்லாத்தையும் நான் உன்னாண்ட சமர்ப்பித்து விட்டு, நீயே சதா சர்வ காலமும் நீ தான் கதின்னு சாயி 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 சாயின்னு என் மூச்சு, நான் விடுற மூச்சு காற்று கூட நீ தான் பாபா, நான் விடுற சுவாசம் சாயி சாயி சாயின்னு தான் பாபா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாபா பயப்படணும்? கண்டிப்பாக இன்றைக்கி என் கர்மா அதுலேருந்து என்னை மீட்டு நீ கொண்டு வருவ, என்னை காப்பாற்றுவ, கண்டிப்பாக நான் மீட்டு வருவேன். இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பாபா கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை உயரும், வாழ்க்கையினுடைய தரம் எல்லாமே மாறும். இது உண்மை சாய்ராம். பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவரை வணங்குறதுக்கு பிறகு பாருங்கள், கண்டிப்பாக எல்லா டிவோட்டிங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. இது உண்மை, இது சத்தியம், இதை மறுக்கவே முடியாது யாராலையும். ஏன்னா வாழ்ந்து பார்த்தவங்க அவருடன் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், இதுதான் உண்மை. அந்த மாதிரி நம்ம குருவனுடைய வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம குரு நம்ம எப்போவும் தவறான பாதையில் கொண்டு போகவே மாட்டார். நம்ம குடும்பத்தையும் அவர் நிச்சயமாக பாதுகாப்பார் சாய்ராம்.